அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் என்பது ஒன்று ஸ்டிக்கர் ஒட்டுவது, இன்னொன்று மத்திய அரசின் திட்டங்களை எதிர்ப்பது. இந்த இரண்டு வழிகளில் தான் இந்த மாநில அரசு கடந்த தங்களுடைய ஆட்சி காலம் முழுவதும் செலவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் என்பது ஒரு நன்றாக தொழில் வாய்ப்புகளை பெற்றிருக்கக்கூடிய, கல்வி அறிவு அதிகமாக பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் நம்முடைய வளர்ச்சி என்பது அது உண்மையான ஒரு இலக்கை நோக்கி அடையாமல் இவர்களுடைய குடும்ப ஆட்சி மற்றும் அமைச்சர்கள் மீதான புகார்கள், ஊழல் புகார்கள், அதற்கு எந்த பதிலும் கிடையாது. இவர்களால் நேர்மையான ஆட்சி இங்க நடத்துறோம்னு சொல்ல முடியல. ஏனென்றால் இருக்கின்ற அமைச்சர்கள் மீதான அத்தனை குற்றச்சாட்டுகள், அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போவதெல்லாம் இவர்களுடைய ஆட்சியில தான் நடக்குது. அது பற்றி எந்த விதமான விளக்கமும் அரசாங்கத்தின் தரப்பிலிருந்து வரவில்லை. ஆக இந்த கூட்டத்தொடர் முழுவதும் மீண்டும் மக்கள் நம்மை புறக்கணித்து விடுவார்கள் என்பதை தெரிந்து கொண்டு நாங்க தான் வரப்போறோம் சொல்றது மட்டும்தான் அரசாங்கம் செய்கின்ற வேலையாக இருக்கிறது. நான் இப்ப சொன்ன மாதிரிதான் மக்கள் தெளிவாக முடிவெடுத்து விட்டார்கள். அதனால அதை அந்த உண்மையை அவர்களால் ஜீர்ணிக்க முடியாமல் நாங்க தான் வருவோம்னு பேசுறதுக்காக இந்த 2.0 அப்படிங்கிற ஒரு புது விஷயத்தை மக்கள் முன்பாக வைக்கிறாங்க.